இந்திய பெருங்கடலில் உள்ள ஒரு தீவு நாடுதான் மொரீஷியஸ். சோழர் காலத்தில் நமது கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி. நம்மை சுற்றி, அதாவது இந்தியாவை சுற்றி கிடக்கும் தீவு நாடுகளானாலும் சிறு நாடுகளானாலும் நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மாலத்தீவு போன்ற நாடுகளில் எப்போதும் மறைமுகமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ இந்தியாவின் ஆளுமை இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்திய பெருங்கடலில் உள்ள சிறு நாடுகள் யாவும் அந்த வகையை சார்ந்தவர்தான். அதே வரிசையில் வருகின்ற மொரீஷியஸ் மடகாஸ்கர் என்னும் தீவு நாட்டின் அருகாமையில் வருகின்ற ஒரு நாடு. பிரிட்டிஷ், பிரெஞ்சு நாடுகளின் ஆதிக்கத்தால் 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளில் இந்த நாடுகளின் பெயர்கள் பலவும் அவர்கள் மொழி சார்ந்த பல காரண பெயர்களாக சூட்டப்பட்டது என்றாலும் அடிப்படையில் பழமையான பெயர்களை பார்த்தோமானால் இந்தியாவின் பழமை சார்ந்ததும் பாரம்பரியம் சார்ந்த பெயர்களாகத்தான் இவைகளுக்கு இருக்கும். ஏனென்றால் எப்போதும் இந்த தீவுகளில் இந்தியாவின் உறவும் ஆளுமையும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கின்ற இந்த மொரீஷியஸ் தீவு நாட்டில் இந்தியா இப்போது புதிய நகர்வுகளை முன்னெடுத்திருக்கிறது. அதை பற்றித்தான் இன்று நாம் அந்த நகர்வுகள் என்ன, இந்தியாவுடன் மொரீஷியஸுக்குள்ள உறவு என்ன, தற்போது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பற்றி இப்போது நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள். மொரீஷியஸ் இது ஒரு சிறிய தீவு நாடு. மக்கள் தொகையும் மிக மிக குறைவுதான். தற்போதைய கணக்குப்படி பார்த்தால் 12,65,475 பேர் தான் இங்கு வாழ்கிறார்கள். மக்கள் தொகை கணக்குப்படி உலக நாடுகளுடன் ஒப்பிடும்போது இது 158வது இடத்தில் வருகிறது. மொத்த பரப்பளவை பார்த்தோமானாலும் 2040 சதுர கிலோமீட்டர் தான். பரப்பளவு அடிப்படையில் உலக நாடுகளை ஒப்பிட்டால் 169வது இடத்தில் தான் வருகிறது. 1968இல் பிரிட்டிஷ் அரசிடமிருந்து சுதந்திரம் பெற்ற நாடு இது. ஆனால் சுதந்திரம் பெற்றாலும் 1992 வரை பிரிட்டிஷ் ராணியின் ஆதிக்கத்தின் கீழ் அல்லது தலைமையின் கீழ்தான் இங்கு ஆட்சி நடந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதானது எந்த உச்சகட்ட முடிவு எடுக்க வேண்டும் என்றாலும் ராணியின் அனுமதி பெற வேண்டும், அவர்களின் கண்காணிப்பில் இருந்தார்கள் என்பது பொருள். 1992க்கு பிறகுதான் இது சுதந்திரம் பெற்ற குடியரசாக மாறியது. இன்று இது ஒரு தனிப்பட்ட சுதந்திர குடியரசு நாடுதான், மாற்று கருத்தில்லை. இந்த தீவு நாட்டிற்கு ஒரு சிறப்பும் உண்டு. அதாவது இந்தியாவிற்கு அதில் உறவும் உண்டு. அதாவது இங்குள்ள மொத்த மக்கள் தொகையில் 67% இந்தியர்கள், அதாவது இந்திய வம்சாவழியினர். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலும் சரி, அதற்கு முன்னும் பின்னும் இங்கு வந்து குடியேறியவர்கள் தான் இங்கு அதிகம். இந்தியாவின் வம்சாவழியினர் தான் இங்கு ஆட்சியும் செய்கிறார்கள். இங்கு இந்துக்கள் 48%க்கு மேல் வாழும்போது கிறிஸ்தவர்கள் 32%க்கு மேல் இங்கு வாழ்கிறார்கள். முஸ்லிம்கள் 17.9% வாழ்வதாகவும் சொல்கிறார்கள். அந்த வகையில் நேபாளுக்கும் இந்தியாவிற்கும் பிறகு ஒருவேளை இந்துக்கள் அதிகமாக வாழும் ஒரு நாடாக கூட இதை சொல்லலாம். இந்தியாவிற்கும் மொரீஷியஸிற்கும் இன்டர்நெட் அல்ல, முன்பிருந்தே தொடர்பு உண்டு. இந்நாட்டின் ஜிடிபி 14.8 பில்லியன் அமெரிக்க டாலர். ஆனால் தனிமனித வருமானமோ 11,751 US டாலர். இந்தியாவிற்கு இது வெறும் $3,000 தான் உண்டு என்பதையும் நாம் இங்கு நினைவில் கொள்ள வேண்டும், கவனிக்க வேண்டும். அதானது ஹியூமன் இண்டெக்ஸை பார்த்தாலும் இங்கு அதிகமாகத்தான் இருக்கிறது. ஆக இது ஒரு வளர்ச்சி அடைகின்ற, வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தீவு நாடாகவே கொள்ள வேண்டும். ஏனென்றால் தனிமனித வருமானமும் இங்கு பெருகிக் கொண்டிருக்கிறது, நாளுக்கு நாள் அவை வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கணக்கில் கொள்ள வேண்டும். ஆக இந்த நாடு ஒரு வளர்ச்சி அடைகின்ற, வளர்கின்ற ஒரு நாட்டின் பட்டியலிலே சேர்க்க வேண்டும். மொரீஷியஸ் சிறிய நாடு, கொஞ்சம் மக்கள் தொகை என்று நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். நமது இந்தியாவிற்குள் அது தனியார் துறையிலானாலும் சரி, அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பொதுத்துறையானாலும் சரி, அதிக முதலீடு நம்மளுடைய மொரீஷியஸ் நாடு இந்தியாவில் செய்கிறது. இந்தியாவில் உள்ள பல ட்ரேடிங், அதாவது வியாபாரத்திலும் வர்த்தகத்திலும் பல முதலீடுகள் செய்வதுடன் பலத்திலும் பங்காளிகளாக இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசின் திட்டங்களிலும் முதலீடுகளிலும் இவை பங்காளிகள், அதானது அவற்றில் பங்கு பெறுகிறார்கள், அவற்றின் பார்ட்னராக இருக்கிறார்கள் என்பது வெறும் சும்மா அல்ல. இப்போது இந்தியாவின் நகர்வும் இந்த தீவு நாட்டின் ஒத்துழைப்பும் இந்தியாவிற்கு அனுசரணையாக அவர்கள் செயல்படுவதும் தான் சிறப்பு பெறுகிறது. அப்படி என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். அதாவது நமது நாட்டில் பிரதான மந்திரி ஜன ஔஷத கேந்திரம், அதாவது மத்திய அரசின் பிரதான மந்திரி பாரதிய ஜன ஔஷத பரியோஜனா என்ற திட்டம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது பிரதான மந்திரியின் மலிவு விலை மருந்தகங்கள் நாடு முழுவதும் இருப்பதை பார்த்திருப்பீர்கள். அங்கு மருந்துகளும் மலிவு விலையில் கிடைக்கும். அதாவது மருத்துவர் குறிப்பிட்டிருக்கும் மருந்தோ அல்லது அதற்கு இணையான வேறு நிறுவனத்தின் மருந்தோ மிக மலிவான விலையில் கிடைக்கும். இந்த அதாவது 3 1 பகுதியோ 4 1 பகுதியோ விலை அளவு கொண்ட மருந்துகளை அதற்கு பதிலாக இன்னொரு மருந்து தருவார்கள். அவர்கள் எந்த மருந்தை குறிப்பிட்டிருக்கிறார்களோ அதற்கு பதிலாக இன்னொரு மருந்தை தருவார்கள். இதுவரை அதை பற்றி அதிக விவரம் தெரியாதவர்களோ அல்லது அதை பயன்படுத்தாதவர்களோ இனி பயன்படுத்துங்கள். அதானது உங்கள் மருந்து செலவில் பெருளவு குறைக்க முடியும் என்பது பொருள். அந்த வகையில்
இந்த பிரதான மந்திரி ஔஷதி யோஜனா திட்டத்தை தான் இப்போது மொரீஷியஸில் அதுவும் முதலாக ஒரு வெளிநாட்டில் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் இப்போது சிறப்பு பெறுகிறது. நமது வெளியுறவுத்துறை அமைச்சரும் மொரீஷியஸின் பிரதான மந்திரி பிரவீன்குமார் யுகன்னாவும் சேர்ந்துதான் இந்த திறப்பு விழாவையும் நடத்தியிருக்கிறார்கள். இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை பலப்படுத்தும் நோக்கில்தான் இந்த நகர்வு என்று இதை திறந்து வைத்து பேசிய நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் கூறுகிறார். இது முதல் அயல்நாட்டில் திறக்கப்பட்டுள்ள பாரதத்தின் திட்டத்தின் கீழுள்ள ஒரு ஜன ஔஷத மையம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதமர் இந்த ஆண்டு ஆரம்பங்களில் வாக்குறுதி அளித்திருக்கிறார் நமது மொரீஷியஸ் அதிபருக்கும் மொரீஷியஸ் ஆட்சியாளர்களுக்கும். அதன் அடிப்படையில் இந்த மையத்தை பாரத சர்க்கார் நமக்கு அளித்திருக்கிறது என்று மகிழ்ச்சி பொங்க கூறியிருக்கிறார் மொரீஷியஸின் பிரதமர். நமது நாட்டில் நம் மக்களின் சுகாதார நலன் கருதி உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் செலவு குறைந்து தயாரித்து மருந்துகளை மக்களுக்கு வழங்குதல், செலவு குறைந்து மலிவான விலையில் வழங்குதல் என்பதுதான் இந்த மருந்தகத்தின் நோக்கமும் இந்த மருத்துவ திட்டத்தின் நோக்கமும். அதே திட்ட செயல்பாடுகளுடன் அதன் நன்மைகள் அதன் பலன்கள் யாவும் ஒரு வெளிநாட்டிற்கும் அதே சலுகைகளுடன் அதன் நன்மைகள் அப்படியே கிடைக்கும் அளவு இதை செயல்படுத்த துவங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த திட்டத்தின் சிறப்பு. மொரீஷியஸின் கிராண்ட் பாய்ஸில் இந்தியாவின் உதவியுடன் துவங்கப்பட்ட மெடிக்ளினிக் திட்டமும் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் திறந்து வைத்தார் என்பது இங்கு கவனிக்க வேண்டும். அதோடு அந்த கிராண்ட் பாய்ஸ் பகுதியில் உள்ள சுமார் 10,000 பேருக்கு சுகாதார பாதுகாப்பு அளிப்போம் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாக்குறுதி அளித்திருக்கிறார். அதாவது இலவச மருத்துவம், அனைத்து எந்த பாதிப்புக்குள்ளானாலும் இலவச மருத்துவம் அளிக்கப்படும் என்பதுதான். அதிகாரப்பூர்வ பயணமாக செவ்வாய்க்கிழமை மொரீஷியஸ் சென்ற நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் இரு நாடுகளுக்கும் உறவு மேம்பட செயல்படுவோம் என மொரீஷியஸ் பிரதான மந்திரி கூற நமது வெளியுறவுத்துறை அமைச்சரும் அதற்கு நன்றி தெரிவித்ததுடன் அதற்கு ஒத்துழைத்து வாக்குறுதியும் அளித்திருக்கிறார். இங்கு இந்தியாவும் பல முதலீடுகளை செய்கிறது. இந்தியாவும் சும்மா இல்லை. கூடவே இந்தியாவிற்கு இங்கொரு பெரிய சிறப்பும் உண்டு. அதாவது இந்தியாவிற்கு ஒரு சுதந்திரமான ஒரு பெரிய இராணுவ மையமும் இங்கு உண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது. விமானப்படை தளவும் இந்தியாவிற்கு இங்கு உண்டு. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இந்தியாவின் ஒரு பகுதியாகவே மொரீஷியஸ் மாறியிருக்கிறது அல்லது மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, மாற்றுகிறது. இயற்கையான புவியியல் அமைப்புப்படியும் இந்திய வம்சாவளியினரின் ஆதிக்கமும் குடியேற்றங்களின் படியும் அதிகம் இந்தியர்கள் கொண்ட பகுதி என்ற நாடு என்ற வகையிலும் இந்தியாவின் அனைத்து செயல்பாடுகளுக்கும் இராணுவம் உட்பட்ட அனைத்து நடவடிக்கைகளுக்கும் எந்த தடங்கல்களோ முறுமுறுப்போ சுணக்கமோ இல்லாமல் இங்கு செயல்பட இந்திய இராணுவத்தாலும் இந்தியாவாலும் முடியும் என்பதுதான் இங்குள்ள சிறப்பு. அது இந்தியாவின் ஒரு பகுதியாகவே இந்தியா நினைத்து கொண்டிருக்கிறது அல்லது நினைத்து கொள்வதில் தவறில்லை என்றே படுகிறது. மொரீஷியஸ் நாட்டின் வர்த்தகத்தில் முக்கிய பங்களிப்பு இந்தியா அளிக்கிறது. UAE, UK, சீனா போன்ற நாடுகளின் வியாபார தொடர்புகளும் வர்த்தகமும் மொரீஷியஸ் செய்திருந்தாலும் இந்தியாவுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. இந்தியாவிலிருந்து நிறைய பொருட்கள் மொரீஷியஸில் இறக்குமதி செய்கிறார்கள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான உறவு மிக பலம் கொண்டது. இரகசியமான பல நடவடிக்கைகளும் இந்தியா மொரீஷியஸ் இடையே உண்டு. மொரீஷியஸ் எந்த அளவு இந்தியாவை நம்புகிறதோ அதற்கு ஒரு மடங்கு மேலேயே, அதாவது ஒரு மடங்கு அதிகமாகவே இந்தியா மொரீஷியஸுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது என்பது பொருள். பெரும் கொள்ளை கூட்டம், ஆப்பிரிக்க நாடுகளின் குடியேற்றம், ஆப்பிரிக்க நாடுகளின் அச்சுறுத்தல்கள், மற்ற வல்லரசுகளும் அல்லது வல்லரசுகளின் வாளுகளால் இந்த நாட்டிற்கு எந்த பாதிப்பும் ஏதாமல், அச்சுறுத்தல் ஏற்படாமல், கொள்ளை கூட்டங்களின் பாதிப்பு ஏற்படாமல் என்று பல நிலைகளிலிருந்து இந்த நாட்டிற்கு பாதுகாப்பு அளிப்பதும், மற்ற நாடுகளின் ஆதிக்கம் இங்கு செயல்படுத்தாமல் இருப்பதற்கும், சுதந்திர குடியரசாக செயல்படுவதற்கேற்ற அனைத்து பாதுகாப்புகளையும் இந்தியா அங்கு அளித்துக் கொண்டு இருக்கிறது என்றால் அது மிக இல்லை. மற்றவர்களின் பல முயற்சிகளையும் இந்தியா தடுத்து இந்தியா ஒரு பாதுகாப்பு அரணாகவே மொரீஷியஸிற்கு இருக்கிறது என்பதும் மிக முக்கியம். எந்த வழியிலும் மொரீஷியஸுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதில் இந்தியா மிக அக்கறையாக இருக்கிறது. அதற்கு இந்தியாவின் சுயநலமும் அதில் ஒளிந்திருக்கிறது. மொரீஷியஸின் பாதுகாப்பு இந்தியாவின் கண்காணிப்பில் தான் நடக்கிறது. 4ஆம் நூற்றாண்டிலிருந்தும் சரி, சோழர் காலத்து சக்கரவர்த்திகளின் காலத்தினாலும் சரி, இதுபோன்ற நாடுகள் படைகளை பார்த்ததுமே தோல்வியை ஒப்புக்கொண்டு அவர்களுக்கு கப்பங்கட்டி ஆட்சி நடத்திய வரலாறுகள் நிறையவே உண்டு. இன்று ஆனால் மொரீஷியஸ் புரிந்து கொண்டு அறிவார்ந்த சமூகமாக இந்தியாவுடன் ஒட்டி உறவாடுகிறது என்பது இங்கு கவனிக்கத்தக்கது. இடையினில் மாலித்தீவு சீனாவின் உதவியோடு சற்று முரண்டு பிடித்தாலும் வீட்டுக்குள் உள்ள பிள்ளை வெளியில் உள்ள ஏதோ ஆதரவு கண்டுகொண்டு பெற்றோர்களை முறைப்பது போல கொஞ்சம் முரண்டு பிடித்தாலும் தற்போது வழிக்கு வந்துதானே ஆக வேண்டும்.
ஆனால் மொரீஷியஸ் மக்கள் நடைமுறை உண்மை தெரிவதால் முரண்டு பிடிக்காமல் இந்தியாவின் நன்மைகளை புரிந்து கொண்டு இந்தியாவையும் தாங்களும் பயன்படுத்தி இந்தியாவிற்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் உறுதுணையோடு இந்தியாவுடன் சேர்ந்து உண்மையாக இருக்க முயல்கிறார்கள். இந்தியாவும் வேறு எவனும் வந்து கால் பதித்து தங்கள் வேலைகளை காட்டிவிடக் கூடாது என்பதால் கொடுத்தும் எடுத்தும் மொரீஷியஸுடன் நட்புறவையும் பலப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. பாதுகாப்பு மையங்களையும் அமைத்து மொரீஷியஸுக்கு பாதுகாப்பு அளிப்பதுடன் இந்தியாவின் பாதுகாப்பை அது உறுதி செய்து கொண்டு இருக்கிறது என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது. அந்த வகையில் மொரீஷியஸ் சுருக்கமாக சொன்னால் இந்தியாவின் ஒரு பகுதியாகவே இருக்கிறது, ஒரு தனி நாடாக இருந்தாலும் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னொரு செய்தியோடு மீண்டும் பார்ப்போம்.